சவுத் இந்தியன் ஃபுட் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடிக்கு வந்திருக்கோம். வாணியம்பாடியில் பார்த்தீங்கன்னா பால்கோவாவில் 2 வகை பண்றாங்க. ஒன்று வந்து நார்மல் சர்க்கரையில், இன்னொன்று நாட்டு சர்க்கரையில் பண்றாங்க. ஸ்டீம் முறையில் வந்து இவங்க பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து இங்க விறகு அடுப்பு மூலமா எரிச்சு அந்த ஸ்டீம் எடுத்து இங்க கனெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாலெல்லாம் ஊற்றி பண்றாங்க. இந்த மெத்தட்ல பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்க பக்கத்துலேயே இருந்தாலுமே அனல் வந்து அந்த அளவுக்கு அடிக்காது. ஓனருமே நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட டீட்டெயில் கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் ரவி. இந்த இடத்தோட லொகேஷன், எக்ஸாக்ட் லொகேஷன் எனக்கு தெரியாது, மக்களுக்கும் தெரியணும், அதுக்காக லொகேஷன் சொல்லுங்க. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பத்தூர் மாவட்டம், வாணியம்பாடி தாலுக்கா. வாணியம்பாடி டு ஆலங்காயம் செல்கிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்குட்டை போகிற கூட் ரோடு, பொன்னாம்பட்டி கூட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் 6-7 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு 3-4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 லிட்டர் பால் வந்து நானே வந்து டெய்ரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற விவசாயிங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்து எனக்கு காலையில் மாலையில் அப்படி போட்டுருவாங்க. இங்கே வர பால் மொத்தமே வந்து நான் பால்கோவா செய்வேன். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 100% எங்கேயும் வெளியே சேல் பண்ணுறதில்ல. நான் இங்கே உக்காந்து. ஆமாம். அன்றைக்கி என்னென்ன வகை பால்கோவா கிடைக்கும்? இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பண்ணுவீங்க? நான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோவிலேருந்து 300 கிலோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி பண்ணிவிடுவேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200-250 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும். அந்த 50 கேஜி வந்து மேறுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஆர்டரு அந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை வந்துடும். பல்க் ஆர்டரும் கேட்பாங்க. பல்க் ஆர்டரும் கேட்பாங்க. 50 கேஜி 100 கேஜி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் டைமு, இந்த கல்யாணம் அந்த மாதிரி ஒரு சுபமுகூர்த்த நாள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெத்தட் பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த ஸ்டீம் முறையில் பண்ணுறீங்களா? ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கண்ணா. ஆனால் ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பாய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான், பச்சை தண்ணி தான் வந்து எரிப்பிடுவோம். அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஆவியை வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிலேயே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணுவோம். நம்ம இதுக்கு பக்கத்தில் சேஃப்டியாக நிற்கலாமா? இது இன்னுமே இப்போ இன்னும் பக்கத்துலேயே நிற்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம எத்தனை லிட்டர் பால் ஊற்றுறோம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 லிட்டர் ஊற்றுவேன். 30 லிட்டர் ஊற்றுவேன். 5 லிட்டருக்கு 1 கேஜி. அப்போ 30 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 6 கேஜி. 6 கேஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 1 கேஜி சர்க்கரை சேர்த்தும் போது வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக 7 கேஜி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்மளுக்கு லீவ் ஏதாவது இருக்குங்களா? இல்லை எல்லா நாளுமே? என்றைக்குமே லீவே கிடையாது. பாலை பொறுத்த வரைக்கும் நாம் தூங்கினே இருந்தோம்னா கூட பால் கறந்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டு உக்காந்து இருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி. இப்போ நம்ம பால் தவிர இப்போ பால்கோவா 2 ஐட்டம் பண்ணுறோம். வேறு ஏதாவது பண்ணுறீங்க நீங்கள்? நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சக்கரை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கோம். அது நல்ல வரவேற்பு. இந்த ஏரியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி, ஆம்பூர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட தான் வந்து வாங்கிட்டே போவாங்க. நான் ஒரு சில கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன், சப்ளை பண்ணுவேன். நான் சூப்பர் மார்க்கெட்டு அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தருவேன். இப்போது கொஞ்சம் என்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியல, எனக்கே கொஞ்சம் டிமாண்ட் லைட்டாக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். அது பண்ணுவேன். நெய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணிகிட்ருக்கிறேன் லைட்டாக. அதிகமாக வந்து பண்ண முடியல, சும்மா லைட்டாக. வாரத்துக்கு ஒரு 30 லிட்ரு 50 லிட்ரு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நாட்டு சக்கரை பால்கோவா, அதே மாதிரி ஃப்ளைன் கோவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சக்கரை போடுற பால்கோவா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறேன். இதுவே பற்றி சொல்லுங்கள். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சக்கரை பால்கோவாங்கிறது கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 260 ரூபாய் கொடுத்துட்ருக்கேன். வெள்ளை சக்கரை போடுறது 240. இந்த ப்ளைன் வித்தவுட் சுகரு அது வந்து பார்த்தீங்கன்னா 200. சுத்தமாக சுகரே போட மாட்டோம். அது வந்து இந்த அது வந்து இல்லை, இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த பியூர்னி பாயாசம், குலாப்ஜாம் அந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வித்தவுட் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா 260 270 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்க் 8 ரூபா கொடுத்தாங்கன்னா ஒரு 10 ருபீஸ் பெண்ணை அப்படி போட்டு கொடுத்து விட்ருவேன். எதுவும் மிக்சடு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு தான். நீங்கள் 100 கிராம் வாங்கினாலும் அதே ரேட்டு தான், 100 கிலோ வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான் வைப்பேன். என்னென்னா இதில் பேரம் பேசுறது அந்த மாதிரி வியாபாரம் வந்து நம்ம செய்கிறதில்ல. எப்போனாலும் வந்து பார்க்கலாம். பார்க்கலாம். எனி டைம், என்றைக்குமே. அது சனி ஞாயிறு திங்கள் மண்டே அதெல்லாம் என்னமே கிடையாது. ஆமாம், ஒர்க்கிங் டே தான். தண்ணி ஊற்றுனீங்களா அந்த ஸ்டீமரில்? அதுக்கு தண்ணி ஏற்றுவோம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஏற்றிடுவோம் அளவு போட்டு.
அந்த அளவு போட்டு ஏற்றிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா குறைய வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி வருது இல்லைங்களா, அதில் போட்டு இந்த பைப் வழியே மறுபடியும் மோட்டர் போட்டு ஏற்றிடுவேன். அதில் ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஏதாவது இருந்தால் அதுவும் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9543065954 வாட்ஸ்அப் நம்பரு. ஆர்டினரி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9360699505. இது வந்து 2 நம்பருமே வந்து எப்போனாலும் வேலை செய்யும். வாணியம்பாடி வரவங்க இப்போ இந்த லொக்கேஷன் வந்து எப்படி வரலாம்? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாணியம்பாடி வரணும்னா வாணியம்பாடி டு ஆலங்காயம் செல்லும் வழி. ஆலங்காயம் செல்லும் வழி. அது இடையில வந்து வெள்ளக்குட்டை பெரிய கூட்ரோடு அது ஸ்டாப். என் கடை பேர் வந்து பார்த்தோன்னா ஏவிஆர் பால்கோவா. பால்கோவா மட்டும் இல்லை, நெய், பால் சம்பந்தமான ஒரு சில பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையும் இருக்குது. நாட்டு சக்கரை இருக்குது. தயிரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 1 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவேன். பேக்கெட் தயிர் அந்த மாதிரி பண்ணுவேன். எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் வீடியோ எல்லாத்துக்கும் திருப்பி கொடுத்ததுக்கு. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களுமே வாணியம்பாடி சைடு வரீங்கன்னா இவரோட லொக்கேஷனுமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவரோட கடை நேமு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். ஆன்லைனில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுவுமே கொரியர் பண்ணுறாரு. மினிமம் வந்து ஒரு 500க்காவது நீங்கள் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் சரி. நாட்டு சக்கரை பால்கோவா, நார்மல் பால்கோவா, அதுக்கப்புறம் பால் சம்மந்தமான எல்லா பொருளுமே பண்ணுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தெரிவிங்க. சவுத் இந்தியன் ஃபுட் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 3மே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.